மனைவியோட சமையல் அம்மாவோட சமையல் வித்தியாசம். மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க பிடிச்சிட்டே சாப்பிட்டோம்னா ஐயா ஒவ்வொரு அங்கே தாண்டி போய் கிளம்பா அங்கே விட மாட்டேன். இப்ப என்ன நான் வந்திருக்கேன் எடுத்து சொல்றேன். இப்பொழுது நிறைவு பெற்றார், நிறைவு பெற்றார். சன் தொலைக்காட்சி, கலைஞர் டிவி, லியோனி போன்றோடு தொடர்ந்து பேசி வரக்கூடியவர் நம் மண்ணுக்கு வந்திருக்கிறார். நல்ல ஒரு கைது கொடுப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, 6 பேர் 6 விதமா பேசுவாங்க. நல்ல வணங்கி அஞ்சலி அவர்களை வணங்கி மிகப்பெரிய கோரிக்கையை இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளையும் வச்சாங்க. எல்லா ஆம்பளையும் நாளையிலிருந்து உங்க பொண்டாட்டிய மகாராணி மாதிரி பார்த்துங்க, ராணி மாதிரி நீங்க நடத்துறீங்கன்னா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ரொம்ப எளிமையா சொல்றோம், நீங்க புருஷனை ராஜா மாதிரி நடத்துனீங்கன்னா ராஜாவோட பொண்டாட்டி ஆட்டோமேட்டிக்கா ராணி ஆகிடுவாங்க. உண்மையிலே அந்த காலத்துல ராசாக்கள் அந்த படம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நீங்க புருஷனை அடிமையா நடத்தணும் நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஒரு அடிமைக்கு பொண்டாட்டியா தான் இருக்கணுமே தவிர ராணியா மாறவே முடியாது. இதோட பெருமையா வந்து நாங்கள் 10 மாசம் சுமக்கிறோமே, 10 மாசம் வயிற்றுல சுமக்கிற அந்த வழிய வேணா மாற்றி விட்டுருங்க. நான் மாட்டேன் சொன்னா 10 மாதம் பெருசா சொல்றேன், இல்ல 15 வருஷம் மாசம் வயிற்றுல சுமக்கிறது மட்டும்தான் நீங்க. வயிற்றுல சுமக்கிற உங்களையும் சேர்த்து நெஞ்சில சுமக்கிறவங்க தான் ஆம்பளை. சும்மா வந்துட்டு என்ன உங்க அம்மாலாம் என்ன உங்க அம்மாலாம் எங்க உங்க அம்மாலாம் பெரிய நாங்களாம் உங்களுக்கு சோதனை போகலையா? நான் நியாயமா கேட்கிறேன், நீ என்ன சமைச்சு போட்டாலும் எல்லா ஆம்பளையும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சமைக்கிறேன் நீ, ஆனா எங்க அம்மா சமைக்கிற மாதிரி வராது தெரியுமா? ஏன் தெரியுமா? எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டியா இருக்கிறவன் அவளுக்கு பிடிச்சத நமக்கு சமைச்சு போட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்றா. அம்மான்றவன் நமக்கு பிடிச்சத சமைச்சு போட்டு சாப்பிடா போய் பாத்துக்கிறேன். உண்மையிலே மனைவிக்கும் தாய்க்கும் இடையே வித்தியாசம். பசிக்க பசிக்க சோறு போடுவது ஒரு மனைவி, பசிக்க பசிக்க சோறு போடுவது ஒரு மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடக்கூடியவர்தான் அவன் பெற்ற தாயை. என் புள்ள பசி தாங்க மாட்டான்னு சோறாக்கி வச்சுட்டு அவ சாப்பிடாம போய் படுத்துவா. பொண்டாட்டிட்ட சண்டை போட்டுப்பாரு, அவனை ஏன்டியா சண்டை போட இருடான்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடுதான் அதை தக்க போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டையில இருந்து சாப்பிட விட்டுவா. நீங்க யோசிச்சு பேசுவீங்க. சும்மா வந்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் பாசமா இருக்கிறாங்களா நேசமா இருக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா நமக்கு போன் பண்ணுவா, ஏய் என்ன வெயில எவ்வளவு நேரம் வளருங்க வந்து சாப்பிட்டு போய் விளையாடுறா. சரிம்மா வரேன், போன் வைமா வச்சுப்பா. அதுக்கு மேல போன் பண்ணவே மாட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சித்ரா என்ன, ஸ்ரேயா கோஷல் என்ன, ஜானகி என்ன, பி சுஷ்லா என்ன, பொண்டாட்டி போன் பண்ணா நம்ம காதில் எடுத்து வச்சோம்னா அது என்ன கூட கேட்கும் தெரியுமா? உண்மையிலே இந்த ஆம்பளை எப்ப தெரியுமா ஏமாறான்? நிச்சயம் பண்ணாம ஒரு போன் ஒண்ணு வாங்கி அந்த பிள்ளைக்கு பிரசன்ட் பண்ணிக்கிறது. நம்பர் 6 மணிக்கே பண்ண வந்தாங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எழுந்திரிச்சியா அப்புறம் புது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு
கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வார்த்தை தான் பேசுறேன். என்னம்மா மீட்டிங்ல இருக்கமா, தேநைட் மீட்டிங் இருக்குமா, சரக்கு பேர் வச்சாங்க இவ போட்ட சொந்த மூடி சுத்திக்கிறான், அப்படி மூடி சுத்திக்கிறான். தொடர்ந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. இதனால சரக்கை தந்து ஊற்று செய்த பார்க்கணும், தூக்கிதான் ஊற்றுவாங்க. சரக்கு மிக்ஸ் ஆனதுல 3 செட் எடுத்து பூமியில் விடுவோம். இவங்க சொல்றது சொல்லிதான் பூமி சுத்தி இப்படி செலவுதான் தண்ணியை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. பசி முன்னாடி போயிருக்கு போலீஸ்கார சாமி ஒதுங்கிறேன் தெரியுதோ. செலவு தண்ணியை போட்டா லட்சக்கணக்கில் பேசாம பார்த்தீங்க. நடுவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி அடிபடுச்சு வச்சுங்க, சின்னதா அடிபடுது. நம்ம அம்மா என்ன பண்ணுவோம், என்னடா ஆச்சு ஹாஸ்பிட்டல் போறாங்க, அம்மா கேட்பா. முன்னாடி போன் பண்றா, காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். ஏன்னா எங்க இருக்கீங்க, காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளியா, பஸ் ஸ்டாண்ட் வெளியா? எங்க இருந்தா வெளியில இருந்தா நீ வீட்டுக்கு வரா, உள்ள இருந்தா யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாங்க. போட்டு திருவண்ணாமலை வண்டியை கொண்டு போய் பஸ் வெளியில விட்டான். ஆட்டி பட்டு நெத்தியில ரத்தம் தொட்ட கட்டு போட்டு வீட்டுக்கு வராங்க சார். பொண்டாட்டி என்ன சார் பண்ணுவோம், எப்படி அடிப்பச்சு எங்க அடிப்பச்சு எவ்வளவு உணர்ந்து இருக்காரு செய்யணும்ல. அதெல்லாம் 1960. இப்ப என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க, இடுப்பு கை வச்சுட்டு எவகிட்டையாவது பேசி போயிருப்பாரு. எவ்வளவு பார்த்து வெட்டி ஓட்டு போனோ, இவர்கிட்ட தான் பேசி போனான், இவளாலதான் அடிப்பட்டா. அதுவும் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன் வாய்க்கெல்லாம் இதே கம்மி, நான் பெருசா எதிர்பார்த்தேன். சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நடிக்கும் சார். நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க வீட்டுல போய் நம்ம உட்கார்ந்து இருப்போம். பொண்ணு ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, வணக்கம்மா, வணக்கத்தை இப்படிதான் சொல்லும். அது அவங்க அம்மா வந்து சொல்லும், மாப்பிள்ளை எங்களுக்கு ஒரு கண்டிஷன். என்ன அத்தை, எங்க பொண்ணை நாங்க ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துருக்கோம், ஒரு வேலையும் செய்ய விட்டதே இல்லை, நகத்துல மண்ணுப்படாம வளர்த்துருக்கிறோம், கிச்சன் இருக்கிற பக்கமே தெரியாது, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்க. நான் இருந்து ஆம்பளை பிள்ளை பேச அப்ப நான் அவங்க வீட்டுல போய் உட்காந்து எங்க மாமையும் பொத்தி பொத்தி வளர்த்துருக்கிறோம். ஒரு வேலைக்கும் போக மாட்டான், 3 வேலை ஊரை வந்து சோறு மட்டும் தான் திப்பானா. முதல்ல கட்டிட்டு வருவீங்களா நீங்க முதல்ல? நான் அவங்க சொல்லி உங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா இந்த மிக்சர் கொடுப்பீங்கல்ல, அப்ப அள்ளி சாப்பிட்டாங்கன்னா அதை நல்லது. சாப்பிடவே தெரியாத மாதிரி கொட்ட மிக்சர் எடுத்து இதுவே மோசமான ஆள். இன்னொன்று இந்த மிக்சர் வைக்கும் போது சில கடலை புறப்பா போய்க்கணும், ஏன் கட்டி வெளியே வரக்கூடாது. மாப்பிள்ளைய தண்ணி அடிப்பானான்னு கேளுங்க, பத்துல தேவைன்னா சாப்பிடுவானா கூட பொண்ணுக்குள்ள இந்த பீர் மட்டும்தான் அனுப்பி வைக்கிறவங்க நம்பாரு. அவங்க தான் முழு முடியாத பொய் சொல்லிட்டு மிச்சரை கவுசர் எடுத்து போனோம்னா வீட்டில் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். நான் கேட்கறது பதில் சொல்றேன். சரி, பொண்டாட்டி எத்தனை வகைப்படும்? பொண்டாட்டி எத்தனை வகை? ஒரே வகை, ஒரே வகை முறைப்படி ஓரைக்கு 3 ஓரை வச்சு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதனால ஒரே பொண்டாட்டிக்கு 3 வகைப்படும். பொண்டாட்டி 3 வகைப்படும். அது என்ன? வீட்டுக்கு போறீங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா, சாப்பாடு கைய வைக்கிறீங்க, குழம்பு ஊத்துறா, அள்ளி வாய வைக்கிறீங்க, உப்புல உரப்புல நல்லாவே இல்லை, என்னடையும் குழம்பு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு குழம்பா அடிக்கிறது கையை ஓதுறீங்க. வர்ற ரியாக்ஷன் வச்சு 3ஆ பிரிக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் கேட்டகரி சாப்பாடு வாங்கி நல்லா இல்லை, என்னடி குழம்பு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு குழம்பா அடிப்போம். அரிசி போயிடுங்க, நீ நான் இங்கதான் ஒரு சோதியில கத்துச்சு வச்சுக்க. அது கேட்டகரி நம்பர் 1. அது மாதிரி ஆள் இருக்கு, அப்பதான் கோபம் அப்பயே பார்க்கணும். கேட்டகரி நம்பர் 2, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா?
பொண்டாட்டியோட 3 வகையை நீ சொல்லிட்ட. நான் சொல்றேன், புருஷன்லயே 4 வகை இருக்கு. புருஷன் 4 வகை, 4 புருஷன் 4 வகை, 4 வகையான புருஷன். இப்போ நான் சொல்ற மாதிரி ஆள் இருந்தா கைது. வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது மானக்கேட அவ திட்டிக்கிட்டே கண்ணீங்க. எதையுமே அது 4 வகை. முதல் வகை மனிதர், 2வது வகை மாமனிதர், 3வது வகை ஞானி, 4வது வகை கடவுள். மனிதன் யார் தெரியுமா? அவன் மானக்கேட மனவாரி தூத்து போட்டு எதையுமே கற்றுக்காங்க மிச்சடி அவங்க இவன் மனுஷன். 2வது ரகம் மாமனிதர். இவ பேச திட்ட ஆரம்பிச்சதோட ஓடி போய் சன்ன எல்லாம்